வருகிற ஏப்ரல் 23 நடைபெறவுள்ள சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 8 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. அந்த 8 தொகுதிகளுள் காட்டுமன்னார்குடி தொகுதியும் ஒன்று. இது சிறுத்தைகளின் தாய்மடி என்ற பெருமைக்குரிய தொகுதி. இந்த தொகுதியில் நான் வேட்பாளராக போட்டியிடுவது என்று முதலில் அறிவிப்பு செய்தேன். பின்னர் கூட்டணியின் நலன்களை கருத்தில் கொண்டு 8 தொகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வேண்டும், தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்கிற தேவைகளையும் கருத்தில் கொண்டு போட்டியிடுவதில்லை என்ற நிலைப்பாட்டை நான் மேற்கொண்டேன். அதன் அடிப்படையில் நான் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்ட இந்த தொகுதியில் நான் பெரிதும் மதிக்கிற இந்த மண்ணில் தேசிய அளவில் இளைய பெருமாள் கமிஷன் என்கிற கமிஷனின் தலைவராக இருந்து புகழோடு விளங்கிய பெரியவர் இளைய பெருமாள் அவர்களின் குடும்பத்தில் அவருடைய இளைய மகன் ஜோதிமணி வேட்பாளராக போட்டியிடுவார் என்று அறிவிப்பு செய்தேன். அதன் அடிப்படையில் இன்றைக்கு ஜோதிமணி அவர்களின் வேட்புமனு தாக்கல் சிறப்பாக நடந்தேறியுள்ளது. மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்களும் தோழமை கட்சிகளை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களும் வேட்புமனு தாக்கல் நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறோம். காட்டுமன்னார்குடி, பண்ருட்டி ஆகிய 2 தொகுதிகளில் கடலூர் மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடக்கூடிய வாய்ப்பை பெற்றிருப்பது பெரும் மகிழ்வை தருகிறது. கடலூர் மாவட்டத்தில் உள்ள 9 தொகுதிகளிலும் எமது கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும். காலையில் குறிஞ்சிப்பாடி சட்டப்பேரவை தொகுதிக்கான வேட்புமனு தாக்கலில் அண்ணன் MRK அவர்களோடு நானும் கலந்து கொண்டேன். தமிழ்நாடு முழுவதும் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு பேர் ஆதரவு தெரிகிறது. அது மேலும் மேலும் பெருகி வருகிறது. 200க்கும் மேற்பட்ட இடங்களில் எமது கூட்டணி வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை உள்ளது. எங்கள் கூட்டணியின் பலம் அதற்கு முதன்மையான காரணம். அரசின் சாதனைகள் 2வது காரணம். திமுகவின் தேர்தல் அறிக்கை 3வது காரணம். இந்த 3ம் எமது கூட்டணிக்கான பெரும் பலம். ரூபாய் 8000க்கு மதிப்புள்ள பொருள்களை குடும்ப பெண்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கான ஒரு கூப்பன் திட்டத்தை, இல்லத்தரசிகளுக்கான கூப்பன் திட்டத்தை திமுக தலைவரும் தமிழ்நாடு முதல்வருமான அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். அது இன்றைக்கு தேசிய அளவிலே பேசுபடு பொருளாக மாறி இருக்கிறது. வெறும் தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி இறைக்காமல் ஆக்கப்பூர்வமான கட்டமைப்பு வசதிகளை பெருக்கக்கூடிய வகையில் தொலைநோக்கு பார்வையோடு, அறிவியல் நோக்கோடு திமுக தேர்தல் அறிக்கை உள்ளது. இந்தியாவிலேயே பிற மாநிலங்களை விட தமிழ்நாடு பள்ளி கல்வி, உயர்கல்வி, மருத்துவம், சுகாதாரம் போன்றவற்றில் ஒரு முன்னோடி மாநிலமாக விளங்குகிறது. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டை ஒரு வளமுள்ள மாநிலமாக ஆக்கியதில் திமுக அரசுக்கு பெரும் பங்கு உள்ளது என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ஆகவே மீண்டும் திமுக அரசு
மலரும் என்கிற வகையில் தமிழ்நாட்டு மக்கள் பேராதரவு நல்கி வருகிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பங்களிப்பு மகத்தானது. இந்த கூட்டணியை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதில், சிதறவிடாம பாதுகாத்ததில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு முதன்மையான பங்கு உண்டு. அந்த வகையிலே நாடு தழுவிய அளவில் விடுதலை சிறுத்தைகளின் பேராதரவு இந்த கூட்டணியின் வெற்றிக்கு கணிசமாக அமையும். காட்டுமன்னார்குடி தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் ஐயா இளைய பெருமாள் அவர்களின் இளைய மகன் அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்களின் நல்வாழ்த்துக்களோடு களம் காண்கிறார். அவருக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை.